வானிலை எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு. முதல்ல வங்கக்கடல் பகுதி பார்க்கலாம். இன்று 21ஆம் தேதி அக்டோபர் காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி, அதே பகுதி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 23ஆம் தேதி அக்டோபர், மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன், அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன். அதற்கான சாத்தியக்கூறு உண்டு. டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளைக்கு அது புயலாக மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியாக சொல்லணும். இப்போ இந்த நிலையில் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இரவுக்கோ நாளைக்கு சொல்லுறதும் மழை எப்படி இருக்கும்? மழைக்கு நான் அடுத்த ஸ்லைட்ஸில் சொல்லியிருக்கேன். மழை கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதிகனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் ஸோ தெற்கு அந்தமான் அடுத்த 3 சிச்சுவேஷன்ஸில் இரண்டாவது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன். மூன்றாவது அரபிக்கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இந்த 3 சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ். கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் டேட்டா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அப்புறம் 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர், பாம்பன் 15 சென்டிமீட்டர், மண்டபம் 14 சென்டிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர்.